ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப பரபரப்பான ஒரு தகவல் பார்த்திங்க அப்படின்னா, அதிமுகவில் ஏற்கனவே பார்க்கும் பொழுது உட்கட்சி மோதல் வெடிச்சிருக்கிறதுனால பல பிளவுகளாக அதிமுக உடையப்பட்டிருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, எடப்பாடி அணி அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளவுகளாகவும், தினகரன் அணி அப்படின்னு சொல்லிட்டு 4 பிளவுகளாகவும் அதிமுக ஏற்கனவே பிளவுபட்டிருந்தது. தற்போது மீண்டும் அதே ஒரு நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் உடைய நிலைமைக்கு இபிஎஸ் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு தவறால் எடப்பாடி அவர்கள் சறுக்கி இருக்காரு. இதன் காரணமாக வெளிவரக்கூடிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே சுமத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது குறித்த முழுமையான பின்னணி தகவலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவில் மீண்டும் தர்ம யுத்தம் வெடிச்சிருக்குங்க. இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தாவேகாவிற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக வெடிச்ச சர்ச்சை இன்று பூதாகரமாகவே மாற ஆரம்பிச்சிடுச்சு. சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து ஒரு கடிதத்தை அளித்திருக்காங்க. அந்த கடிதத்தில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை நியமிக்க வேண்டும் அப்படின்னும், கொறடாவாக சி. விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற குழு துணைத் தலைவராக சி.வி. சண்முகம் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரப்பட்டிருந்தது. இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது சி.வி. சண்முகம் சிறிது நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு தெரிவித்திருந்தார். தற்போதைய சூழல்ல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையோனோர் எஸ்.பி. வேலுமணி அணியில் இருப்பதாக சொல்லப்பட்டது. மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 30 பேர் அந்த அணியில் இருக்கிறதாகவும், எடப்பாடி பழனிசாமி அணியில் 17 பேர் மட்டுமே உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தற்காலிக சபாநாயகர் எந்த அணியை அங்கீகரிப்பார் என்ற கேள்விக்கு சட்டமன்ற நடைமுறையின்படி பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரிக்கும் அணியை அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது. மேலும் அதிமுக தற்போது அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி அல்ல என்பதும் குறிப்பிட்டது. 59 உறுப்பினர்களை கொண்ட திமுக தான் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது. அதனால் அதிமுக இரண்டாவது பெரிய கட்சியாக மட்டுமே செயல்பட முடியும். அதனால் எதிர்க்கட்சி தலைவர் போன்ற அதிகாரப்பூர்வ பதவிகள் அக்கட்சிக்கு வழங்கப்பட வாய்ப்பில்லை. இந்த விவகாரத்தில் முக்கிய அம்சமாக கருதப்படுவது என்ன அப்படின்னா, ஒரே நாள் சபாநாயகரிடம் 2 தரப்பினரும் தனித்தனியாக கடிதங்கள் அளித்திருப்பதே ஆகும். ஒன்று எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கும் அணியில் இருந்து, மற்றொன்று எஸ்.பி. வேலுமணியை ஆதரிக்கும் அணியில் இருந்த. வேலுமணி அணியின் கடிதத்தில் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களை ஆதரிக்கின்றனர். அதனால் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து தேர்தல் தோல்விகளை சந்தித்து வருவதாகவும், இதுவே கட்சிக்குள் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுது. சில நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி வளர்ச்சி பெறவில்லை, பிரிந்து சென்ற தலைவர்களை மீண்டும் ஒன்றிணைக்கக்கூடிய தலைமை தேவை. அந்த வகையில் எஸ்.பி. வேலுமணி ஏற்றவர் என்று கருதுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மாறாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் அவர் கட்சிக்காக மிகுந்த உழைப்பு எடுத்துள்ளார். பல தேர்தல்களில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்துள்ளார். கட்சியில் ஒழுக்கத்தை நிலைநிறுத்த சில கடினமான முடிவுகள் அவசியம் என்று வாதிடுகின்றனர். மேலும் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அணியினர் தமிழக வெற்றி கழகத்துடன் இணக்கப்பூர்வ அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு குறித்து பேசும்போது அதிமுக என்ற அடையாளத்துடன் வரும் ஆதரவை அவர்கள் ஏற்க விரும்பவில்லை. ஆனால் தனிநபர் அடிப்படையில் வரும் ஆதரவுகளை ஏற்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. இதற்கிடையில் சட்டப்பேரவையில் விரைவில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளதாகவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தேவையான பெரும்பான்மை ஏற்கனவே இருப்பதாகவும் கூறப்பட்டது.
அதனால் அதிமுக அணிகளின் ஆதரவு அவசியமில்லை என்று கருத்தும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இறுதியாக அதிமுக தொண்டர்களிடையே பெரும் மனவருத்தம் நிலவுவதாக கூறப்பட்டது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பிளவை போல மீண்டும் கட்சி ஒன்றுபடும் என்று நம்பினோம். ஆனால் தற்போது கட்சி மேலும் பிளவுபடும் நிலைக்கு சென்றுள்ளது என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டது. அதிமுகவில் மீண்டும் தர்ம யுத்தம் வெடித்துள்ளது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. தவேகாவிற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக வெடித்த சர்ச்சை இன்று பூதாகரமாகவே மாறியும் இருக்கிறது. சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து ஒரு கடிதம் அளித்துள்ளனர். அந்த கடிதத்தில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை நியமிக்க வேண்டும் என்றும், கொறடாவாக சி. விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற குழு துணைத் தலைவராக சி.வி. சண்முகம் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நிலவரம் ஒருபுறம் இவ்வாறு இருந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ அரசியல்களும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த விவகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவில் தனக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி கோஷ்டிகளுக்கு செக் வைக்கும் வகையில் தனது அணியில் 17 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தினார் எடப்பாடி. இது கிளர்ச்சி கோஷ்டிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் எடப்பாடியை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கி வேலுமணியை பொதுச் செயலாளராக கொண்டுவர சி.வி. சண்முகம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தாவியிருக்கிறார். இதற்காக பெரும்பாலான மாசைக்களிடம் கையெழுத்து பெற்றுள்ளார் சண்முகம். கடந்த 5 வருடம் ஆட்சியில் இல்லை, மேலும் 5 வருஷம் ஆட்சியில் இல்லை எனில் நம்மை நம்பியிருக்கக்கூடிய தொண்டர்கள் மெல்ல மெல்ல படிப்படியாக அதிமுகவை விட்டு விலகி தவேகாவில் ஐக்கியமாகி விடுவார்கள். அதனால் விஜயின் தவேகாவுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் அதிகாரத்திற்குள் செல்லலாம், அதன் மூலம் அதிமுகவை தூக்கி நிறுத்தலாம் என்கிற யோசனையை சண்முகமும் வேலுமணியும் எடப்பாடியிடம் வலியுறுத்தினார்கள். அந்த யோசனையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அவர் மீது கடும் கோபமடைந்தனர் சண்முகமும் வேலுமணியும். இதனையடுத்து எடப்பாடியிடம் வலியுறுத்தியதை அதிமுக எம்எல்ஏக்களிடம் வலியுறுத்தி எடப்பாடிக்கு எதிராக அணி சேர்ந்தனர். இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்ட அதிமுகவில் இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள் 35 எம்எல்ஏக்கள் சண்முகம் வேலுமணி எடுக்கும் முயற்சிக்கு ஒத்துழைத்தனர். எடப்பாடி பக்கம் அவர் உள்பட 12 எம்எல்ஏக்கள் தான் இருக்கின்றனர். இந்த 35 எம்எல்ஏக்களை வைத்து தவேகாவுடன் கூட்டணி ஆதரவு பேச்சுவார்த்தை தொடங்கியது. சண்முகம் வேலுமணி அன்கும் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாமல் இருக்க வேண்டுமானால் 32 பேர் ஒரு அணியில் இருக்க வேண்டும். தங்களிடம் 35 பேர் இருப்பதால் துணிச்சலாக தவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்த நிலையில்தான் அந்த துணிச்சலை உடைக்க சண்முகம் வேலுமணி தரப்பில் இருந்த 5 எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்து கொண்டார் எடப்பாடி. இதற்கு பின்னணியில் பல காரணங்களும் இருக்கிறது. அந்த 17 பேரின் ஆதரவு தமக்கு இருப்பதை முதல்வர் விஜய்க்கும் எதிர்கோஷ்டிக்கும் அம்பலப்படுத்தத்தான் சட்டமன்ற பேரவை செயலாளரை சந்தித்து எடப்பாடி தரப்பினர் மனு அளித்தனர். அதாவது சட்டமன்ற அதிமுக தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்திருக்கிறோம், அதை ஏற்க வேண்டும் என மனு கொடுக்கப்பட்டது. எடப்பாடியின் இந்த மூவ் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு போட்டியாக தங்கள் அணியில் 30 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேலுமணியை சட்டமன்ற அதிமுகவின் தலைவராக தேர்வு செய்து சபாநாயகரிடம் மனு அளித்தது சண்முகம் தரப்பு.